எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் சம்மருக்கு மட்டும் இல்ல, எப்போ வேணாலும் ஈஸியா செஞ்சு சாப்பிடலாம். இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ், தஹி திகாரின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல தயிர், பூண்டு, மசாலா எல்லாம் சேர்த்து செய்ய போறோம். ஸோ வாங்க இந்த தயிர் மசாலா கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன உரல்ல 15 பல்லு பூண்டு சேர்த்து அதை கூட 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி உரல் இல்லைன்னா நீங்கள் மிக்சர் ஜாரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்பவே குறகுறப்பாக இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். பூண்டு மிளகாய் மசாலா தயாராகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு நான் 400 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். தயிரை நல்ல ஒரு தடவை கலந்து விடுங்க. ஒரு பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசா நறுக்கி சேர்த்து இது கூட 2 பச்சை மிளகாயும் நறுக்கி சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, ஃப்ரெஷ்ஷாக இடித்த பூண்டு மிளகாய் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரெண்டு நிமிஷம் ஆனதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு தயிரை சேருங்க. தயிரை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டோவை ஆஃப் பண்றது ரொம்ப முக்கியம். நல்லா கலந்து விட்டு பொடுசா நறுக்கின ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவி இன்னொரு தடவை கலந்து விடுங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ், 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். வாசனையும் ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் எப்படி கெட்டி தயிர் செய்யறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த தயிர் மசாலா சப்பாத்தி, ஃபுல்கா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு வாசனையோட தயிர் டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.